வணக்கம் iyalbaana vaazhkkai சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா என்னமோ இருக்குது உத்து பார்க்குறீங்கன்னு எனக்கு என்னமோ புரியுது சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாவு. நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை கொண்டு தான் நான் ஒரு சமையல் சமைக்க போகிறேன். இது வந்து மலேசியா நாட்டு ரொம்ப ஃபேமஸ், அதாவது நேஷ்னல் ஃபுட்லேயே இணைச்சிடலாம், அந்தளவுக்கு இது ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் விற்கிற கடை, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஒரு கடை எதுலேயும் இந்த ஒரு சமையல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு உங்கள் மைண்டு சொல்லும், இது சமோசா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம உள்ளுக்கு வைக்கிற அந்த கறி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தப்புன்னு செஞ்சிடலாம், டப்புன்னு சாப்பிட்றலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மைதா மாவு ஒரு 2.5 கப் மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், ரொம்ப வேண்டாம். இப்போது இந்த மாவில் சூடு காய்ச்சின எண்ணெய் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்குன்னா இது வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த மாவு, அதுக்காக இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கை வச்சிடாதீங்க, செம்ம சூடாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஆறினதும் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரி மாவுலாம் பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையும் பிசையணும். இந்த பக்குவம் அந்த பக்குவத்தை தான் பிசையணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது நான் கையில் பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி கையில் பிடிச்சோம்னா இப்படி பிடிப்படணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சமாக நீர் சேர்த்துட்டு பூரிக்கு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முருகலாக வரும். நம்ம அந்த சாப்பிடும் பொழுது அந்த மொறுமொறுப்பு போகாமல் அப்படியே வச்சு சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஓகே, இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து கீப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இது உள்ளுக்கு வைக்கிறதுக்கு உண்டான கறியை ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவில் காற்று உள்ளே போகாத படிக்கி நான் நல்லா இது டைட்டாக கட்டி வச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஒரு சைட்டாக இருக்கட்டும், அப்போ தான் அது வந்து இறுகி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. நான் கறிக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு, ரொம்ப சின்னதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருசாலே ஓகே தான். 6 வெட்டிட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது, அந்த மாதிரி. அப்புறம் 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், வாங்க சமைக்கலாம். சமையலுக்கு போட வேண்டிய மற்ற திங்ஸும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு தாளிப்பு, இது நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 1 வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக, அப்புறம் பூண்டு தேவையான அளவுக்கு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கினதும் ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, இதோடு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கரெக்டாக கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான், இது எடுத்துக்கலாம். நான் இந்த மசாலா ஆறத்துக்கட்டியும் நான் பிசைஞ்சு வச்ச மாவு சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போது நான் இந்த உருண்டையை மறுபடியும் எடுத்து அந்த பிளாஸ்டிக்குள்ளேயே வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த பிளாஸ்டிக்கை நல்லா மூடிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு நேரமும் செய்யும் போது தான் திறந்து எடுத்துக்கலாம். இது உள்ளுக்கு காற்று போகாமலே பார்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மைதா மாவை இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பூரிக்கு நம்ம தட்டுவோமோ உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி தான். எண்ணெய் ஒன்று அதுக்கு அச்சு வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அச்சு. இந்த அச்சு இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட மடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்டிலையும் இந்த கட்டிலையும் நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஒட்டாது. நம்ம உருட்டி எடுக்கும்பொழுது நம்ம உருட்டி எடுத்து காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு
உருட்டியாச்சு. அடுத்ததாக இந்த உருட்டின மாவு எடுத்து இந்த அச்சு மேலுக்கு இப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம அந்த செஞ்சு வச்ச மசாலா கறியை இது உள்ளுக்கு வைக்க போகிறோம். வச்சாச்சு. இப்போ இந்த சுற்றிலும் இந்த இடத்துல ஒட்டுற இடத்துல கொஞ்சம் லைட்டாக தண்ணி தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டும், இல்லைன்னா அது பிரிஞ்சிடும். அதுக்காக ஓகே வாங்க இப்போ கதவை சாத்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒட்டினதும் எக்ஸ்ட்ரா அந்த மூலையில் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாவு தூக்கி வீசில் வேணால் நெக்ஸ்ட்டு கறிப்பாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஒட்டிருச்சு. இதை என்ன பண்ணலாம், இதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டோமா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை பொரித்து எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். உள்ளுக்கு எல்லாம் வெந்துருச்சு, மேலுக்கு இந்த மாவு மட்டும்தான் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மற்றதையும் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காற்று. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டீ டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்லேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பொரிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னால் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் சரியான வாயாடிங்க. அவளுங்களுக்கு இந்த சமையல், அதாவது இந்த கறி பாப் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. இன்றைக்கி அவளுங்களுக்காக தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்யூட் போத் குட்டீஸுங்க. இப்போது இதை நான் ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்னோடய வாய் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Ta-ta, bye.